ओम सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते। ओम नमः शिवाय। மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடியை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் 27ஆம் நாள் 9/2/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்கின்ற வகையிலே இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை எல்லாம் பிரார்த்தனை செய்கின்ற வகையிலே அமைந்திருப்பது. இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை. நாம் சூரிய பகவான் பிரத்யட்ச தெய்வமாகிய சூரிய பகவானை காலையிலே உதிக்கின்ற வேளையிலே தரிசனம் செய்கின்ற பொழுது எல்லா விதமான ரோகங்களும் நீக்கக்கூடிய சக்தி, நரம்பு சம்பந்தமான நோய்கள் விலகக்கூடிய சக்தி இந்த சூரியன் உதிக்கின்ற பொழுது எழும்புகின்ற கதிர்களுக்கு உண்டு. அதனால தான் நம் முன்னோர்கள் இந்த அதிகாலையிலே சூரிய நமஸ்காரம் செய்தார்கள். அதை நாமும் அனுசரித்து காலையிலே சூரிய நமஸ்காரம் செய்கின்ற பொழுது நரம்பு சம்பந்தமான நோய்களிலிருந்து விடுபடலாம் என்ற நல்ல எண்ணங்களோடு இன்று ஞாயிற்றுக்கிழமை நாம் இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்வதோடு நாளைய தினம் பிரதோஷ விரத அனுஷ்டானங்கள் சிவன் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற பிரதோஷ விரத பூஜை வழிபாடுகளிலே நாம் கலந்து கொள்வது. அதேபோல நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை தை மாதத்திலே வருகின்ற இந்த சிறந்த நட்சத்திரங்கள், இந்த தை மாதத்திலே 2 நட்சத்திரங்கள் சிறப்பு. ஒன்று தை மாதத்து கார்த்திகை, தை கிருத்திகை. அதேபோல் தை மாதத்தில் வருகின்ற பூச நட்சத்திரம், தை பூசம். இந்த புஷ்ய மாதத்திலே வருகின்ற புஷ்ய நட்சத்திரம் தைப்பூசம். பல்வேறு முருகன் ஆலயங்களிலே பால்குட பவனிகள், ரத பவனிகள், சங்காபிஷேகங்கள், அம்பாள் ஆலயங்களிலும் சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் நடைபெறுகின்ற சிறப்போடு கூடியது. அதேபோல் வருகின்ற புதன்கிழமை பௌர்ணமி, இந்த பூரணை சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் நடைபெறுகின்ற ஒரு சிறப்போடு கூடியது. இன்றைய தினம் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் சூரிய பகவானையும் வழிபட்டு இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் பிரார்த்தனைகள் செய்து வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் இந்த தை மாதத்திலே சிறப்பான சுப முகூர்த்தங்கள் சுப காரியங்கள் நடைபெறுகின்ற பொழுது அவைக்கு நாம் முதலிலே இந்த நாள் பார்க்கின்ற பொழுது ஒரு திருமணமாக இருந்தால் பெண்ணினுடைய ஜாதகம் மாப்பிள்ளையுடைய ஜாதகத்திலே அவர்களுக்கு ஏற்ற நாளாக அமைகின்றதா என்று திருமணத்துக்கு முகூர்த்தம் பார்க்க வேண்டுமே தவிர விடுமுறை நாள் இந்த லீவு நாளிலே வைத்தால் உறவுகள் வருவார்கள் என்று நாள் பார்க்கப்படாது. இதை ஒவ்வொரு பெற்றோரும், ஆண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோரும் பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய வாழ்வுக்காகத்தான் சுப காரியங்கள். அவர்கள் பின்னணி வாழ்வியை கஷ்டப்படக்கூடாது. நல்ல முகூர்த்தம் அமைய வேண்டுமே தவிர எங்களுடைய வசதிக்காக ஆகாத நாட்களிலே உறவுகள் வர வேண்டும் என்பதற்காக சனிக்கிழமையிலே கல்யாணம், செவ்வாய்க்கிழமையிலே கல்யாணம், அமாவாசையிலே கல்யாணம் என்று நமது இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது. அது செய்தால் பின்னணிக்கு அவருடைய வாழ்வை பாதித்து விடும். உங்களுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக ஆரோக்கியமான
ஆனந்தமான வாழ்வு வாழ வேண்டும் என்று எண்ணுகின்ற பெற்றோர்கள் முதலிலே அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஏற்ற நாளாக இருக்கிறதா என்பதனை உறுதி செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அவருடைய வாழ்வு சந்தோஷமாக இருக்கும் என்ற நல்ல சிந்தனையோடு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்கின்ற நல்ல எண்ணங்களும் உங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி சந்து. சுபா.